தனமா ஏற்கனவே பேசின விஷயத்தை இன்னும் அழுத்தி நான் அதை செஞ்சே ஆகணும்னு வற்புறுத்தாதீங்க. மறுபடியும் அதை பத்தி கேட்காதீங்க தனமா. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஏன் கதிர் சார், ராதிகா நல்ல பொண்ணு தானே. அம்மா உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்க என்ன தப்பான முடிவை எடுத்திருப்பாங்க. உங்க அம்மாவுக்காகவும் ராதிகாக்காகவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ தனமா, தயவு செஞ்சு நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற பேச்ச விடுறீங்களா? அதான் ஏன்னு கேக்குறேன் சார். இப்ப உங்களுக்கு காரணம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. நான் வேற ஒருத்தவங்களை காதலிக்கிறேன். என் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்கிறதுனால நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதான் காரணம். போதுமா? மனசுல ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க எங்க அம்மா சொல்றாங்கன்றதுக்காக எப்படி தனமா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க? தனமா உங்ககிட்ட நான் வெளிப்படையாவே பேசுறேன். இதுக்கு மேலயும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வச்சு பேச முடியாது. நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். எனக்கு உங்களை தான் பிடிக்கும், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு ராதிகாவை கல்யாணம் பண்ணணும்னு என்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு வராதீங்க. ஹலோ, யார் நீங்க? டிராவல்ஸ்க்கு கால் பண்ணி சைக்கிள் வாடகைக்கு வேணும்னு கேக்குறீங்க? ஏண்டி இன்னுமா என் குரல் தெரியாம பேசிட்டு இருக்க? திவாகர், என்னடி என்ன ஜெயிலுக்கு அனுப்பியாச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கியா? ஜெயில்னு ஒண்ணு இருந்தா வெயில்னு ஒண்ணு இருக்கும்ல. வந்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன். இனி நீ நிம்மதியா இருந்துடான்னு கனவுல கூட நினைச்சிடாத. அது நடக்கவே நடக்காது. உனக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னை கட்டிக்கிட்ட புருஷன்கிட்ட எனக்கு ஏற்கனவே திவாகர் கூட முதலிரவு முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்த சொன்னியா இல்லையா? சொல்லலையா? அப்போ நான் சொல்லட்டுமா? ஆமா பேபி, நமக்கு தான் முதலிரவு நடந்துருச்சுல. அது மூலமா எதுவும் நல்ல செய்தி இல்லையா பேபி? நான் கூட என் வாரிசு எதுவும் வயித்துல வளரும். நான் ஜெயில இருந்து வந்த உடனே குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா உனக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி பேபி, இருந்தாலும் நீ பொண்ணு. தாலி கட்டம் கிட்ட போய் எனக்கு ஏற்கனவே இன்னொருத்த கூட முதலிரவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கு கூச்சமா தான் இருக்கும். பாய் பேபி. ப்ளீஸ் என்ன விட்டு. அப்புறம் சென்னை டு திண்டிவனத்துக்கு சைக்கிள்ல போக